ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கவனம் கல்லும் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி காலத்தில் ஒரு கிறிஸ்தவ மனுஷனுடைய ஆயத்த நிலைகளை பற்றியும் அவனுடைய வளர்ச்சியின் விகிதங்களை பற்றியும் அவன் கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் எத்தன்மை உள்ளவனாக அவனுடைய நிலைகள் மாற்றத்தின் ஊடாக வர வேண்டும் என்கிறதை பற்றியும் பல நிலைகளில் நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வந்தோம். இனி வரக்கூடிய காலங்களிலும் கூட பல விஷயங்களை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே நம்மை உருவாக்கி வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த காரியத்திற்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிறது கர்த்தராகிய தேவனுக்கு பிரியமான ஒன்றாகவே விளங்க ஆரம்பிக்கிறது. ஒரு வளர்ச்சி இல்லாத எந்த விதமான விஷயத்தையும் நம்பி எதையும் யாரும் எந்த விதமான பொறுப்பையும் அவர்களுடைய கரங்களிலே தரக்கூடியவர்கள் அல்ல. ஒரு காரியம் வளர ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதனுடைய முதிர்வு அல்லது அதனுடைய வளர்ச்சியினுடைய விகிதத்தை பொறுத்து ஒவ்வொரு விதமான பொறுப்புகளும் அவருடைய கரங்களிலே கொடுக்கப்படக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. அது மாதிரி ஒரு ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய அந்த தன்மைகள் அது சரியான பருவங்களிலே நல்ல ஒரு வளர்ச்சியின் ஊடாக கடந்து வரும் பொழுதுதான் தேவன் நம்மை நம்பி பலவிதமான பொறுப்புகளையும் பலவிதமான காரியங்களையும் நம்மை கொண்டு உருவாக்கக்கூடிய பலவிதமான செயல்களையும் செயல்படுத்தக்கூடியவராய் காணப்பட ஆரம்பிக்கின்றார். இன்றைக்கு நல்ல ஒரு தியானத்துக்கு நாம் எடுக்கக்கூடிய கர்த்தருடைய வசனத்தை பாருங்க. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 கொரிந்தியர் 13:10 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்கள். நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா விதமான தன்மைகளிலும் ஒரு நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது குறைந்த ஒவ்வொரு விதமான காரியங்களும் நம்மை விட்டு விலக வேண்டியது அவசியம். இதனுடைய தொடர்ச்சியாக சில வசனங்களை நம்ம வாசிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், நான் குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல நான் பேசினேன், குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை யோசித்தேன், குழந்தையை போல நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். ஆனால் நான் புருஷனாய் என்றைக்கு மாற்றத்தின் ஊடாக கடந்து போனேனோ அன்றைக்கு குழந்தைகளுக்கு ஏற்ற எல்லா காரியத்தையும் நான் ஒழித்து விட்டேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான ஒழிக்கப்பட வேண்டிய காரியங்கள் அல்லது நாம் நம்முடைய வாழ்க்கையை வளர வேண்டும் என்று சொன்னால் பல நிலைகள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி கடந்து போக வேண்டியது அவசியம். ஒரு நம்முடைய அறிவுக்குரிய காரியங்களில் ஒரு முதிர்ச்சி, நம்முடைய அனுபவங்களில் ஒரு முதிர்ச்சி, நம்முடைய அணுகுமுறையில் ஒரு முதிர்ச்சி, நம்முடைய சகல விதமான செயல்பாடுகளில் ஒரு முதிர்ச்சி, இப்படி ஒவ்வொரு விதமான காரியங்களிலும் ஒரு முதிர்வின் நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கும் போதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே நல்ல ஒரு வளர்ந்த ஒரு புருஷத்துவமான ஒரு நிலைகளின் ஊடாக கடந்து போக நம்மளால முடியும். எந்த பொறுப்பும் நம்முடைய கரங்களை நம்பி தரப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு வளர்ச்சியின் விகிதம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அதீதமாக காணப்பட வேண்டியது அவசியம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னா இந்த குறைந்த காரியங்கள் எல்லாம் ஒழிக்கப்படும் பொழுதுதான் நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கிறது. இந்த குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது உண்டானால் தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்படுகின்ற அந்த நிறைவான ஒரு முதுமை அல்லது ஒரு முதிர்ச்சி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது ரொம்ப கடினம். அப்போ அந்த குறைவான காரியங்களை நம்மை விட்டு நாம் அப்புறமாக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. சில விஷயங்களை பற்றி சில காரியங்களிலே நாம் நிறைவடைய வேண்டிய சில விஷயங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டியது அவசியம். முதலாவது காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்லுதுன்னு பாருங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 4வது அதிகாரம் 11வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபேசியர் 4:11 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷர் ஆகும் வரைக்கும். முதல் நிறைவு என்ன அப்படின்னா ஒரு பூரணமான ஒரு புருஷனுக்கு கூடிய ஒரு வளர்ச்சியின் நிறைவு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சில காலங்கள் அவனுடைய வாழ்க்கை ஒரு குழந்தை பருவமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. இந்த குழந்தை பருவமாக காணப்படக்கூடிய வாழ்க்கையில எந்த விதமான பொறுப்பையும் குழந்தைகளுடைய கரங்களை நம்பி பெற்றோர்கள் தருகிறது இல்லை. சில விஷயங்கள் அவங்களுடைய கரங்களை கொடுக்க ஆரம்பிச்சாலும் கூட ஒரு முதிர்வடைந்த ஒரு நல்ல ஒரு வாலிபனுடைய கரங்களை கொடுக்கிற மாதிரி பல விதமான முக்கியமான பொறுப்புகளை குழந்தைகளுடைய கரங்களை தர மாட்டாங்க. ஒரு கிறிஸ்துவனுடைய ஒரு வளர்ச்சியின் கூடாக கடந்து போகக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேகம் விதமான நிறைவுக்குரிய பலவிதமான முக்கியத்துவம் வாய்ந்த பொறுப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே தரப்பட வேண்டும் என்றால் முதல் காரியம் நம்முடைய உள்ளான வாழ்க்கையில ஆண்டவராகிய தேவனுக்கு ஏற்ற ஒரு நிறைவான ஒரு வளர்ச்சியின் விகிதம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். ஜெபத்தில் ஒரு வளர்ச்சி, ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி, தேவனை அறியக்கூடிய அறிவுரை ஒரு வளர்ச்சி, இதுவரைக்கும் மற்றவர்களுடைய அநேக விதமான வார்த்தைகளின்படி நாம் கர்த்தராகிய தேவனை விசுவாசிக்க ஆரம்பிச்சோம்.
இத்தனை காலங்கள் வரைந்தும் யாரோ காண்பித்த கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் நம்பக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினோம். யாரோ சொன்ன ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்தோம். இனி நீங்களே அந்த வார்த்தைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் அறியக்கூடிய ஒரு மக்களாக, இதுக்கு பேர் தான் ஒரு வளர்ச்சியின் விகிதம். இத்தனை நாட்கள் வரைக்கும் யாரும் தயாரித்த ஒரு சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டோம். ஆனால் இனி நானே அந்த சாப்பாட்டுக்குரிய காரியங்கள் யாவற்றையும் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு நான் அநேக விதமான பழக்கத்தின் ஊடாக கடந்து போகிறேன். ஒரு முதிர்வு என்கிறது எதை பொறுத்து அமைக்கப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஒரு காலங்கள் வரைக்கும் என்னை வளர்க்கக்கூடியவர்கள் வளர்த்தாங்க. இனி நானே எனக்கு உண்டான தேவைகள் யாவற்றையும் சம்பாதிக்கக்கூடிய அளவிற்காக ஒரு புருஷனுக்குரிய ஒரு வளர்ச்சியின் விகிதம் என்னுடைய வாழ்க்கையிலே வளர வேண்டியது அவசியம். அப்ப கர்த்தர் நம்முடைய கரங்களிலே எதை ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியின் விகிதம், அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற ஒரு முதிர்வு. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆரம்ப நாட்களில் செஞ்சது மாதிரி இப்போ நீங்க ஜெபம் பண்ணுகிறது உண்டானால், அந்த நாட்களில் 1-2 காரியங்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்க துவங்கணும். அல்லது சில மக்களுடைய அநேக விதமான மக்கள் பேசின வார்த்தைகளுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அல்லது மற்ற மக்கள் நம்மளை ஜெபத்தில் போய் உட்கார வச்சனால நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம். இப்ப நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன? உங்களுக்கே அது ஒரு வாஞ்சி, ஒரு விருப்பம் வரணும். அந்த நாட்களில் மக்கள் கூப்பிட்டதுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாக போனோம். ஆனால் இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இது ஒரு முக்கியமான ஒரு தேவைக்குரிய ஒரு காரியம் என்கிறதை நீங்களே அறிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் உங்களுடைய மனதின் விருப்பத்தின்படி நீங்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறீங்க. இதுதான் ஒரு உள்ளான வாழ்க்கையினுடைய ஒரு வளர்ச்சியின் விகிதம். இயேசுனுடைய வாழ்க்கை இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். இயேசு தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஜெபிக்கும்படிக்காய் கடந்து போக ஆரம்பித்தார். இது யாரும் சொல்லிக் கொடுத்து அவர் ஜெபிக்க போல, அவரே மன விருப்பத்தின்படியே பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய இருதயத்தை உடைத்து ஊற்றி ஜெபிக்க ஆரம்பிச்சார். இனி வரக்கூடிய காரியங்களை பற்றி பிதாவாகிய தேவனுடைய சமூகத்திற்கு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை யாரும் அவருக்கு சொல்லிக் கொடுக்கல. இவருடைய ஆவியிலே அவர் ஏவத்து அந்த காரியங்கள் யாவற்றையும் அவர் மெய்யாகவே ஏவப்பட்டு ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே போய் நின்று கேட்டாதான் இனி வரக்கூடிய காரியங்களை பற்றி பிதாவாகிய தேவன் எனக்கு வெளிப்படுத்துவார் என்பதை இயேசு கிறிஸ்து நிறைவடைந்தவராக இவைகள் யாவற்றையும் அறிய ஆரம்பிச்சனாலதான் மணிக்கணக்காக பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை விட்டு பிரியாதவராய் அவருடைய நிலைகள் காணப்பட ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியில ஒரு முதிர்வு அல்லது ஒரு மேன்மையான ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வருகிறதை எப்படி நான் விளங்கிக் கொள்ள முடியும் சொன்னா, ஒவ்வொரு காரியத்தையும் யாரும் கம்பல் படுகிறதுனால நான் செய்யக்கூடிய ஒரு மனுஷனா இல்லை, நானே அவைகளை வாஞ்சித்து செய்யக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றேன். ஒரு காரியத்தை நானே கர்த்தருக்கு உண்டான விஷயத்தை இதை நான் செய்யணும், இது ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய பணி. இந்த பணியை நான் செஞ்சுதான் தீர வேண்டியது அவசியம். இதை யாரும் எனக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தின் ஊடாக கடந்து போகணும், இந்த பாவத்தை விட்டு விலகணும், இது யாருமே எனக்கு சொல்ல வேண்டாம். நானாகவே என்னுடைய மனதின் ஆழத்தில் இவைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தால் எனக்கு நன்மை என்கிறதை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியின் நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கும் போதுதான் கர்த்தர் என்னை நம்பி பலவிதமான பொறுப்புகள் யாவற்றையும் தரக்கூடியவராய் விளங்குகின்றார். இப்ப கர்த்தரை பற்றி சில வார்த்தைகளை நான் உங்களோடு கூட பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். கர்த்தராகிய தேவனுக்கு வேலை செய்யக்கூடிய அநேக விதமான மக்கள் தேவை. அந்த வேலை எப்படி அவங்க செய்யணும் அப்படின்னா, வளராது இருக்கக்கூடிய மனுஷனுடைய கரங்களை ஆண்டவராகிய தேவன் நம்பி வேலையை தர மாட்டார். யாரை ஆண்டவராகிய தேவன் பயன்படுத்துகிறான்னு சொன்னா, தேவனுடைய அந்த விருப்பத்திற்கு இணங்க அவனுடைய வளர்ச்சியின் விகிதம் எந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே சரியாக காணப்பட ஆரம்பிக்கிறதோ, அந்தந்த பருவத்திற்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியின் ஊடாக எவனுடைய நிலைகள் காணப்படுகிறதோ அவனை நம்பித்தான் ஆண்டவராகிய தேவன் பொறுப்புகள் யாவற்றையும் தர ஆரம்பிக்கின்றார். தேவனுடைய கரங்களில் பலவிதமான பணிகள் உண்டு, பலவிதமான காரியங்கள் உண்டு. இந்த பூமியில நீங்களும் நானும் செய்ய வேண்டிய பலவிதமான வேலைகள், பொறுப்புகள் ஆண்டவராகிய தேவனால் ஆரம்ப நாட்களிலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதாம் ஏவாளுடைய காலம். ஆதாமை கர்த்தராகிய தேவன் உருவாக்கின பொழுது அவனுக்கு ஒரு பொறுப்பு ஒன்றை கர்த்தராகிய தேவன் தந்தார். இந்த பூமியை அவன் மெய்யாகவே பண்படுத்தவும் காப்பாற்றவும் தக்கதான ஒரு பொறுப்பு தந்தார். ஆனால் அந்த 2 வேலையும் ஆதாம் தன்னுடைய வாழ்க்கையில் இழந்து போயிட்டார். இப்ப ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்ன? நீங்கள் அந்த பூமியை பண்படுத்த வேண்டும், காப்பாற்ற வேண்டும். இந்த 2 வேலையை தான் கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களை தந்திருக்கிறார். இந்த பூமி பண்பட்ட அநேக விதமான காரியங்களின் ஊடாக கடந்து போக வேண்டும். ஆனா இப்ப இந்த பூமியினுடைய நிலைகளை நாம் பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், பண்பாடுகள் அற்ற அநேக விதமான நிலைகளின் ஊடாக இந்த பூமியை ஒழுங்கற்றதாக இருக்கிறத நாம் பார்க்கிறோம். இந்த பூமியை பண்படுத்தக்கூடிய பணியை ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கரங்களை தந்திருக்க ஆரம்பிக்கிறதுனால, இந்த பணியை எப்ப நம்ம செய்ய முடியும் சொன்னா, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சியின் விகிதம் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தான் அந்த வேலையை புரிஞ்சுட்டு அந்த காரியங்களின் ஊடாக நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். மற்றபடி நமக்கு தெரியாது. அவங்க சொல்றாங்க நான் செய்யறேங்கிறதுக்காக இந்த ஒரு காரியத்தை செய்கிறது உண்டானால் அதனுடைய நிறைவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யான விதத்தில் அனுபவிக்கிறது கடினம்.
நானாகவே மனப்பூர்வமாக அந்த பணிகள் யாவற்றையும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதனுடைய முழுமை என்னுடைய மனதை பரவசப்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அப்ப கர்த்தராகிய தேவனுடைய வேத புஸ்தகத்துல நல்ல ஒரு விளக்கத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து பாடுபடும் பொழுதும், இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் ஊடாக கடந்து போகும் பொழுதும், இயேசு கிறிஸ்து அநேக விதமான மக்களுக்கு முன்பதாக பரியாசம் பண்ணப்படக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போகும் பொழுதும், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் மன விருப்பம் இல்லாமல் செய்தாரன்னா இல்லை. எல்லாத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சந்தோஷமாய் அவைகளை யாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். காரணம் என்ன? அவைகளை பற்றியதான ஒவ்வொரு தன்மைகளையும் இயேசு தன்னுடைய மனதின் ஆழத்திலே அறியக்கூடியவராய் மெய்யாகவே காணப்பட ஆரம்பித்ததுதான். ஒரு வேலையை பற்றி நான் அறிய ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த வேலையின் மூலமாய் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகள் அது என்னுடைய மனதை மெய்யாகவே உடைய பண்ணக்கூடியதாக காணப்படுகிறது இல்லை. அந்த வேலைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆழமான விதத்தில் புரியாது இருக்கிறது உண்டானால் மட்டும்தான் இந்த வேலைகளிலே காணப்படக்கூடிய கடினமான பகுதிகள் என்னுடைய மனதை வேதனைப்படுத்த ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படக்கூடிய அந்த வேலையை இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சதுனால அந்த வேலை அவருக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. ஒரு மனிதன் கர்த்தராகிய தேவனை ஏற்றுக்கொள்கிறது உண்டானால் உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரவசப்பட ஆரம்பிச்சார். ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசுவினுடைய நாமத்தினாலே அவன் மெய்யாகவே அநேக விதமான கட்டுக்களிலே நின்று விடுவிக்கப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் அது இயேசுடைய மனதுக்கு பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்யும் பொழுதும் அவைகள் எல்லாவற்றையும் மன நிறைவோடு சந்தோஷத்தோடு கூட செய்யக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். இதுதான் ஒரு வளர்ச்சியினுடைய விகிதத்திலே காணப்படக்கூடிய ஒரு முழுமை. இந்த ஒரு முழுமை நம்முடைய வாழ்க்கையிலே வரும்போது தான் அரைகுறையான பணியை நீங்களும் நானும் செய்ய மாட்டோம். முழுமையடைந்த ஒரு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு மக்களாக, அந்த வேலைகளை மன ரம்மியமாய் செய்யக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கூட தன்னுடைய நிருபத்தில் எழுதுகின்றார், எல்லா நிலைகளிலும் நான் மனரம்மியமாய் இருக்க நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடுகளை கூட அவர் மனரம்மியமாக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். இதுதான் ஒரு வளர்ச்சியினுடைய ஒரு பூரணமான நிலை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட ஆரம்பித்தா தான் இனி வரக்கூடிய காலங்களுக்கு இந்த மாதிரி பணியாட்கள் தான் கர்த்தராகிய தேவனுக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா எல்லா விதமான வேலைகள், அது கடினமான வேலையோ அல்லது எளிதான வேலையோ, அதை செய்ய முடியாத ஒரு வேலையோ, அதனால் நம்முடைய ஜீவனே போகக்கூடிய அளவிற்கு காணப்படக்கூடிய வேலையோ, அந்த வேலைகளை யாவற்றையும் நீங்களும் நானும் மன ரம்மியமாக செய்ய பழகக்கூடிய அளவிற்கு ஒரு வளர்ச்சியின் முதிர்வு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட ஒரு மக்களை நம்பித்தான் கர்த்தராகிய தேவன் இனி வரக்கூடிய உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு விதமான பொறுப்புகளையும் தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு வளர்ச்சியை பற்றி வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சொல்கிறது பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபத்தில் அதுல 1வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யாக்கோபு 1:4 இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் கேளுங்க. அது என்ன விதமான வார்த்தையை சொல்லுது பாருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறை உள்ளவர்களாய் இராமல் பூரணராகியும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. ரெண்டாவது காரியம் என்ன அப்படின்னா ஒரு பொறுமையில ஒரு நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். நிறைய நேரங்களில் இந்த பொறுமைக்குரிய காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே ரொம்ப கடினமாக வருகிறது. ரொம்ப கடினம். நானாகவே பல நேரங்களில் இயங்கக்கூடிய ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். சில நேரங்களில் கர்த்தராகிய தேவனுடைய கரங்களில் என்னுடைய பிரச்சனையை நான் போய் சொல்கிறேன். ஆனால் கர்த்தராகிய தேவன் இயங்குகிறதற்கு முன்பதாகவே நானாகவே அநேக விதமான இயக்கத்தின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிடறேன். கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னா, கர்த்தராகிய தேவனை நீங்களும் நானும் இயங்க முதல் காரியம் அனுமதிக்கணும். ஆண்டவராகிய தேவனுடைய இயக்கத்தினால்தான் எல்லா காரியங்களும் சரியான விதத்தில் உருவாக்கப்பட முடியும். இப்போ ஒரு மனுஷனுடைய இயக்கத்துக்கும் கர்த்தருடைய இயக்கத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஒரு மனுஷன் இயங்கினா அரைகுறையாக பலவிதமான காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்தக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய இயக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய இயக்கம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், அவைகள் எல்லாம் பூரணம் நிறைந்தவைகளாக, முழுமை அடைந்ததாக, அவைகளில் எந்த விதமான குற்றச்சாட்டையும் யாராலும் சொல்ல முடியாத அளவிற்காக இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ ஆண்டவராகிய தேவன் இயங்கக்கூடிய அளவிற்கு முதல் காரியம் நீங்களும் நானும் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார், நீங்கள் யாவரும் சும்மா இருக்கணும், பொறுமையாக காத்திருக்கணும். ஆண்டவராகிய தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும் என்றால் கர்த்தரை இயங்கும்படிக்காக நீங்களும் நானும் அனுமதிக்கக்கூடிய பொறுமை முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். நிறைய நேரங்களில் அநேக விதமான ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில இந்த வேத புஸ்தகத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பலவிதமான மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில தோல்வியின் ஊடாக கடந்து போறதுக்கு என்ன காரணம்னா, கர்த்தராகிய தேவனுடைய இயக்கத்தை அவர்கள் இயங்குகிறதுக்கு அனுமதிக்காம போயிட்டாங்க. ஆனால் கர்த்தராகிய தேவனை யார் யாரெல்லாம் இயங்கும்படி அனுமதிக்க ஆரம்பிச்சாங்களோ அவர்கள் அத்தனை விதமான மக்களும் ஒரு விஷயத்திலும் தோற்று போனதாக கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்க முடியாது.
ஆகவேதான் கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம். ஊழியங்கள் என்கிற பேர்ல, உபதேசம் என்கிற பேர்ல, அநேகம் விதமான மக்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் என்கிற பேர்ல பலவிதமான விஷயங்களை நம்ம பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய தேவனுடைய இயக்கங்களே இல்லாம மக்களே இயங்கக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதை மெய்யாகவே வலியுறுத்த ஆரம்பிக்கிறான்னு சொன்னா, நீ உன்னுடைய காரியங்கள் யாவற்றையும் இடமளிக்க வேண்டும், உன் மூலமாய் நான் இயங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய இயக்கத்தை நீ அனுமதி. நான் இயங்குகிறதுக்கு நீ அனுமதிக்க ஆரம்பிச்சா அந்த இயக்கம் முழுமை அடைந்த ஒரு இயக்கமாக. தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல நிறைய பேர் செய்யக்கூடிய பெரிய தப்பு என்ன அப்படின்னா கர்த்தராகிய தேவனுடைய இயக்கத்திற்கு முன்பதாக இவங்களே இயங்க ஆரம்பிச்சிடாங்க. அவங்களுடைய ஆவியை இயங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சில பேர் யூகித்த அநேக விதமான கருத்துக்களை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். சில பேர் ஆண்டவராகிய தேவனுடைய ஊழியம் என்கிற பேர்ல அவர்களாகவே இயங்கக்கூடிய அந்த பலவிதமான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னு சொன்னா, மனுஷனுடைய இயக்கங்கள் எல்லாம் முழுமையானவைகள் அல்ல. அது முழுமை பெறாது. எந்த மனுஷனுக்கும் நீங்களும் நானும் உதவிகளை செய்கிறது உண்டானால் அவைகள் முழுமை அடையக்கூடியவர்களாக காணப்படாது. கர்த்தராகிய தேவன் இயங்கினாத்தான் அவைகள் எல்லா விதமான காரியத்திலும் ஒரு முழுமையின் அனுபவங்களை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆரம்ப நாட்களில் காணப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான தேவனுடைய மக்கள் தாங்கள் ஒதுக்கி கொண்டு கர்த்தராகிய தேவனை இயங்கும்படிக்காக அனுமதிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஊழியத்தில் வெற்றிகள் வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான். அவர்கள் தங்களுடைய நிலைகளை ஒதுக்கி கொண்டாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கர்த்தர் இயங்கும்படிக்காக வழிகளை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக திறந்து கொடுத்துட்டு அவர் ஒரு புறமாக ஓரமாக நின்று கொண்டார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அப்போஸ்தலராய் காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களும் கூட இதே விதமான பாணியை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஊழியங்கள்ல மிகுதியான அறுவடை உருவாக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தது. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே சபைகள் பெருக்கமாய் காணப்படுகிறதும் கர்த்தரை பற்றக்கூடிய பயத்தினாலே ஜனங்கள் மெய்யாகவே மிகுதியாய் வருகிறதையும் பார்க்கணும். அப்ப அந்த நாட்கள் இருக்கக்கூடிய சபைக்கும் இப்ப இருக்கக்கூடிய என்ன வித்தியாசம் பார்த்தா, இப்போ சபையில கூட்டம் வருது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. அந்த நாட்களில் எப்படி இருந்துச்சு பாருங்க, சபைகள் பெருகவும் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்திலே அவர்கள் மிகுந்தும் காணப்பட ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலங்களில் சபை பெருகவும் ஆனால் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயம் அங்க இருக்காது. ஏனென்றால் கர்த்தர் தான் ஒரு திருச்சபையினுடைய நடுநாயகமாக விளங்கணும். அவருக்கு பயப்படக்கூடிய பயம் இல்லாம இருக்கிறது உண்டானால் அதற்கு ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்படக்கூடிய சபை என்கிற பெயர் சூட்டப்படுகிறது எப்படி? அப்போ முதல் காரியம் என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு தேவை என்ன அப்படின்னா கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு விஷயத்திலும் கிரியைகளை செய்ய நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். ஆண்டவரே, இந்த ஒரு காரியத்தை, இந்த ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறீங்க, இந்த ஒரு வேலையை தந்திருக்கிறீங்க, இந்த வேலையை நான் முழுமையமாக செய்ய என்னால் முடியாது. என்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய சரீரத்தின் மூலம் நீர் இயங்கும் ஆண்டவரே. இப்படி எவன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை கர்த்தராகிய தேவனுடைய இயக்கத்திற்கு என்று அர்ப்பணம் செய்ய ஆரம்பிக்கிறானோ அவன் மூலமாகத்தான் கர்த்தராகிய தேவன் இந்த கடைசி நாட்களில் வல்லமையான கிரியைகளை செய்யக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். இப்ப இருக்கக்கூடிய நடைமுறை ஊழியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த ஊழியத்திலும் கர்த்தருடைய இயக்கத்தை பார்க்க முடியாது. அவங்கவுங்களா இயங்குவாங்க, அவங்களா பேசுவாங்க, அவங்களா இதுதான் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க, இதுதான் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லுவாங்க, இதுதான் ஆண்டவராகிய தேவன் செய்யக்கூடிய அற்புதம் சொல்லுவாங்களே தவிர தேவனுடைய இயக்கத்தை உங்களாலும் என்னாலும் எங்கேயும் பார்க்க முடியாது. இப்ப கர்த்தராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையை வலியுறுத்துகிறார் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவனை நீங்கள் இயங்கும்படி அனுமதியுங்க. தேவன் இயங்க ஆரம்பித்தால் தான் எல்லா விஷயத்திலும் ஒரு மாற்றம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால், தாவீது இயங்கின பொழுது பெலிஸ்திய ஜனங்களுக்கு முன்பதாக நிற்க முடியல. ஆனால் கர்த்தராகிய தேவனை தாவீது சார்ந்த பொழுது கர்த்தராகிய தேவன் அவருக்கு ஆலோசனை சொல்றாரு, நீ போய் முசுக்கொட்டை செடிகளுக்கு பின்பதாக போய் மறைந்து கொள், நான் சொல்லக்கூடிய வேளை வரும் பொழுது நீ அந்த இடத்தை விட்டு மெய்யாகவே புறப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி தாவீது கடந்து போனான். பெரிய ஒரு வெற்றியினுடைய அறுவடையை தன்னுடைய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டான். இதுக்கு முன்னால் வரைக்கும் தாவீது ஒரு பெரிய ஒரு யுத்த வீரன் தான். அந்த யுத்த நுணுக்கங்கள் யாவற்றையும் அறிந்த ஒரு மனுஷன் தான். என்றாலும் அவனுடைய இயக்கத்தில் பலவிதமான தோல்விகள் வரக்கூடியதாய் விளங்கிற்று. ஆனால் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தருடைய அந்த வார்த்தையை சார்ந்து கொண்டு தாவீது யுத்தத்தின் ஊடாக கடந்து போன பொழுது ஒரு விஷயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில இழக்க கொடுக்காமல் கர்த்தருடைய நாமத்தினாலே முழு அறுவடையை தன்னுடைய வாழ்க்கையில தாவீது பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தார். இப்ப கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது? என்ன நிறைவு நம்முடைய வாழ்க்கையில வரணும்னா, தேவனாகிய கர்த்தரை இயங்க விடக்கூடிய ஒரு நிறைவு நம்முடைய வாழ்க்கையில வரணும். இந்த ஒரு வளர்ச்சி நம்முடைய வாழ்க்கையில வர ஆரம்பிச்சாதான் ஆண்டவராகிய தேவன் உங்களின் மூலமாய் இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய பலவிதமான கிரியைகளை மெய்யாகவே செய்யக்கூடிய அளவிற்கு உங்களை கர்த்தராகிய தேவன் பயன்படுத்தி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையாக பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம்
1வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அது நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கேளுங்க. எதை சொல்ல பாருங்க. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்கள் ஆகி. 3வது ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன, எல்லா விதமான விஷயத்திலும் ஒரு முதிர்வு. கனின்னா ஒரு முதிர்வு. ஒரு மரத்தினுடைய முதிர்வு அது கொடுக்கக்கூடிய கனிகளினால் உருவாக்கப்படுகிறது. அதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு முதிர்வு, அன்பில ஒரு முதிர்வு, பரிசுத்தத்துல ஒரு முதிர்வு, நீதியில ஒரு முதிர்வு, ஆண்டவராகிய தேவனுக்கு பயப்படக்கூடிய பயத்துல ஒரு முதிர்வு, இப்படி இந்த ஆவிக்குரிய நிலைகளிலே ஒரு முதிர்வடைந்த ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க வேண்டியது அவசியம். அரைகுறையாக காணப்படக்கூடிய மக்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை பற்றியோ அல்லது அன்பை பற்றியோ எந்த விதமான காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. கர்த்தருடைய வசனத்துல நல்ல ஒரு காரியத்தை பார்க்கணும். இப்ப யுத்தத்தின் ஊடாக நம்ம கடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன். யுத்தத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரத்தில் 2 விதமான நிலைகளை நான் உங்களோடு கூட பேச முடியும். ஒன்று, யுத்தம் செய்யணும், யுத்தத்தில் வெற்றி பெறணும். அந்த யுத்தத்தில் ஒருவேளை என் சார்பாக காணப்படக்கூடிய மக்கள் எத்தனை பேர் செத்து போனால் கூட பரவாயில்ல, அந்த எதிரி படையை நான் அழிக்க வேண்டும் என்கின்ற வெறியோடு கூட கடந்து போகக்கூடிய யுத்தம். இது ஒரு ஞானமற்ற யுத்தம் என்கிறதை பற்றி நான் பேச முடியும். 2வது வகையான யுத்தம் இருக்கிறது. இதுல என்ன காரியத்தை பார்க்குறோம், எதிரி படையை மட்டும் நான் அழிக்க வேண்டும், ஆனா என் படைக்கு ஒரு சேதம் வரக்கூடாது. இதுதான் ஞானவான்களுடைய அந்த யுத்தத்திலே காணப்படக்கூடிய ஒரு முதிர்வு. இந்த ஞானமுள்ள மக்கள் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாங்க, தன் பக்கமாக எந்த விதமான இழப்பையும் அவர்கள் ஏற்படுத்தாத அளவிற்காக எதிரியை மட்டும் அழிக்கக்கூடிய அழிவுக்கு நேராக நடத்தி கொண்டு போகிறத பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு முதிர்வு, அதாவது ஒரு கனிகளிலே ஒரு முதிர்வு அப்படின்னா என்ன அர்த்தம், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவனுக்குள் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையிலே தோற்றுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெய்வீக சுபாவங்களிலே ஒரு முதிர்வின் நிலை நம்முடைய வாழ்க்கையில வரணும். ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு முதிர்வு, அதைத்தான் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார். ஒரு அரைகுறையான ஒரு அன்போடு கூட அல்ல. அரைகுறையான அன்புனா என்ன அர்த்தம், எதிர்பார்க்கிறதோடு கூட நீங்களும் நானும் பாராட்டக்கூடிய ஒரு அன்பு. நான் இந்த ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறேன், அவன் பதிலுக்கு எனக்கு இதை செய்வான்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தன்மையினால் வரக்கூடிய அன்பு. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தினால சில விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தின் மூலமாக கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யத்திலே சென்று அடைய முடியும் என்று சொல்லி எதிர்பார்த்து நம்ம ஜெபிக்கிறோம். இப்படி நான் ஜெபிச்சா தான் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை கொண்டு சேர்வார். இல்ல, கர்த்தர் சொல்லுகின்றார், நீயே அன்பு கூர்ந்து இந்த ஒரு காரியத்தை செய்ய. கர்த்தர் பலனை கொடுத்தாலும் கொடுக்காம போனாலும் சரி, நான் அன்பு கூர்ந்து ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே அவருடைய சுமையை நான் சுமக்க ஆசைப்படுறேன். இப்படி நம்ம இயங்க ஆரம்பிக்கிறதா ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு முதிர்வின் நிலை என்கிறதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் அதே விதமான நிலைகளின் ஊடாக அல்ல, ஒரு காலங்களுக்கு பிறகு ஒரு முதிர்வின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக வேண்டியது அவசியம். ஒரு பரிசுத்தத்தில் ஒரு முதிர்வு, இந்த பரிசுத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய விஷயத்திலே காணப்படக்கூடிய முதிர்வில் எல்லா விதமான நிலைகளும், ஆண்டவராகிய தேவன் பிரியப்படக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் இந்த பரிசுத்தமாகதில் எல்லா விஷயத்திலும் ஆசிரிக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே மற்ற மக்களை அணுகக்கூடிய அணுகுமுறையில ஒரு முதிர்வு, அவங்க கூட பேசக்கூடிய அந்த வார்த்தையில ஒரு முதிர்வு, அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனையில ஒரு முதிர்வு, வேத வசனங்களிலே காணப்படக்கூடிய தியானங்களிலே ஒரு முதிர்வு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்க பழைய காலத்தில் இருந்தது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது உண்டானால் தேவன் உங்களையும் என்னையும் நம்பி பலவிதமான பொறுப்புகள் யாவற்றையும் தருகிறது. எப்படி அப்ப நமக்கு அந்தந்த பருவங்களுக்கு ஏற்ற ஒரு கனிகளிலே ஏற்படக்கூடிய ஒரு வளர்ச்சியின் ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பிக்கும் போதுதான் தேவன் இந்த கடைசி காலங்களுக்குரிய சகல நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எது முக்கியம் அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு முதிர்வின் நிலைகளை நோக்கி நீங்களும் நானும் கடந்து போக வேண்டியது அவசியம். ஒரு கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையாக வேண்டும் என்று விருப்பப்படுகின்றார். கனிகளிலே ஒரு முதிர்வின் நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வளரும் பொழுதுதான் தேவன் எதிர்பார்க்கும் சகல நிலைகளின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும் என்று கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்க முடியும். இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. யாக்கோபு நிருபத்தில் 3வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. யாக்கோபு 3:17 இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதாயும் இருக்கிறது. கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல பரத்திலிருந்து வரக்கூடிய பரம ஞானம், அதுல ஒரு முதிர்வு. இப்ப நிறைய பேர்கிட்ட நீங்க போய் கேட்டு பாருங்களேன், பரலோகத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா ஏதோ 1-2 வார்த்தைகளை பேசுவாங்க. ஆண்டவராகிய தேவனுடைய அந்த சகல விதமான அந்த நியமங்களை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் கேட்டால் 1-2 காரியங்களை அவர்களால் சொல்ல முடியுமே தவிர, தேவனுடைய ஆழங்கள் என்றால் என்ன, தேவனுடைய நினைவுகள் என்றால் எப்படிப்பட்டது, தேவனுடைய ராஜ்யம் என்றால் எப்படிப்பட்டது, தேவனுடைய ஆளுமை என்றால் எப்படிப்பட்டது, தேவன் அந்த வான உலகத்திலே இருந்து என்னென்ன காரியங்கள் யாவற்றையும் செயல்படுத்தி கொண்டு வருகிறார், இது நிறைய பேருக்கு அறியாது இருக்கக்கூடிய ஒரு புதிர்.
அவங்க தங்கள் மனம் போன போக்கின்படி வார்த்தையை சொல்றாங்களே தவிர இந்த காரியங்களை அனுபவமாக்காது இருக்கக்கூடிய நிறைய ஊழியர்கள் உண்டு இந்த நாட்கள்ல. இப்ப கர்த்தர் என்ன சொல்ல வருகின்றார்? பரம ஞானத்திலே நிறைந்த ஒரு மனிதர்களாக நீங்கள் விளங்க ஆரம்பித்தா தான் ஒரு ஊழியத்துல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மினிஸ்ட்ரியை உங்களால என்னாலும் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல அவர் செஞ்ச ஊழியத்துக்கும் மற்றவர்கள் செய்த ஊழியத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம். மற்றவங்க செஞ்ச ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம்? அவர்கள் தலை அறிவாக கற்றுக்கொண்ட வேத வசனத்தை ஜனங்களுக்கு சொன்னாங்க. ஆனால் இயேசு தான் அனுபவித்த அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பித்தார். அப்ப அந்த ஊழியத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஜனங்கள் எல்லா விதமான மக்களும் இயேசுனுடைய அந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரத்தில் ஆச்சரியப்பட்டாங்க. இவனுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து வந்துச்சு? பரலோகத்தை பற்றி கேள்வி கேட்டா உடனே பதில் சொல்றாரு. அந்த அந்த சாத்தானுடைய காரியங்களை பற்றி கேள்வி கேட்டா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். பெயல்செபூலை பற்றி பேச ஆரம்பிச்சா அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றார். இனி அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்முடைய நிலைகள் எப்படியாய் காணப்படும் என்கிறதை பற்றி கர்த்தராகிய இயேசு பார்த்து நம்ம கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறார். இந்த ஞானமெல்லாம் இவருக்கு எங்கிருந்து வந்தது? இந்த பரம ஞானத்துல ஒரு மனிதன் நிறைந்து வழிய ஆரம்பிக்கும் பொழுதுதான் எல்லா விதமான காரியங்களுக்கும் அவன் தகுதியான பதில்களை சொல்லக்கூடியவனாக, தகுதியான காரியங்களின் ஊடாக கடந்து போகக்கூடியவனாக விளங்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த பரத்தை பற்றி அறியக்கூடிய அறிவு நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமே கிடையாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில ஏதோ வந்தோம், ஏதோ படிச்சோம், ஏதோ நம்ம போனோம், இப்படித்தான் நம்ம இருக்கிறோமே தவிர பரத்திலேயே ஆண்டவராகிய தேவன் என்னென்ன காரியத்துல செஞ்சுட்டு வர்றாரு, அவருக்கு உண்டான அவருடைய கரங்களிலே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் என்ன, அந்த பரலோக ராஜ்யத்திலே காணப்படக்கூடிய தூதர்களுடைய வேலை என்ன, அங்கு காணப்படக்கூடிய பரிசுத்தவான்களுடைய பணி என்ன, அங்கு காணப்படக்கூடிய கேருபீன்கள்னா யாரு, சேராபீன்கள் இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஏதோ சும்மா பைபிளை வாசிக்கிறோமே தவிர அவைகளை பற்றி அறியக்கூடிய, மனம் போகக்கூடிய அந்த காரியங்கள் யாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மனுஷர்கள் யாருமே கிடையாது. அப்ப கர்த்தராகிய தேவன் என்ன சொல்ல வருகின்றார் அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ்க்கை வாழும்போது இயேசுதான் நமக்கு எல்லா விதமான மக்களுக்கும் அதாவது ஒரு வழிகாட்டியாக அல்லது ஒரு முன்மாதிரியாக காணப்படக்கூடியவர். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த காலத்துல பரத்தை பற்றி அவர் எல்லா விதமான ஆழ்ந்த அறிவுள்ளவராய் விளங்க ஆரம்பிச்சார். அப்ப இந்த உலக வாழ்க்கையிலே வாழக்கூடிய உங்களுக்கும் எனக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்லிட்டு வர்றாரு அப்படின்னா, பரத்தை பற்றி நீங்களும் நானும் ஆழமான விதத்தில் அறியணும். இந்த மாதிரி ஒரு அறிவு காணப்பட ஆரம்பிக்கும் போது தான் தேவனை அறியாது இருக்கக்கூடிய மனுஷனுக்கு இந்த அறிவை பற்றி உங்களால் பேச முடியும். உங்களுக்கே ஒன்றும் தெரியாமல் இருக்கிறது உண்டானா அவனுக்கு இந்த வார்த்தைகளை பற்றி அறிவிக்கிறது எப்படி? அப்போ வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் இந்த பரம ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டும். நிறைவை நோக்கி கடந்து போக வேண்டியது அவசியம். பரலோகத்திலே பற்றிதான பல விதமான அறிவுக்கு அடுத்த அந்த காரியங்கள், பரலோகத்திலே காணப்படக்கூடிய பல விதமான ஞானங்களுக்கு அடுத்த அநேக விதமான ஆழ்ந்த அறிவு, இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தால்தான் தேவன் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் சரியான விதத்தில் பயன்படுத்த முடியும். பல நேரங்களில் ஆண்டவராகிய தேவனை பற்றி பல விதமான டவுட்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறத பார்க்க முடியும். இது உண்மையிலேயே கர்த்தராகிய தேவன் ஒருத்தர் இருக்காரா, ஆண்டவராகிய தேவன் இந்த ஒரு காரியத்தெல்லாம் செய்கிறாரா, இதெல்லாம் நம்மளா யூகிக்கக்கூடிய ஒரு காரியமானு சொல்லி கூட சில ஊழியர்களுக்கு கூட இந்த மாதிரி சந்தேகங்கள் உண்டு. இந்த சந்தேகங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நிவர்த்தியாக்கப்படணும்னா பரலோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த பரம ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆழமாய் வர ஆரம்பிக்கும் போதுதான் உண்மையாகவே கர்த்தராகிய தேவனுடைய காரியங்களை ஆழமாய் நீங்களும் நானும் நம்பக்கூடிய ஒரு மக்களை விளங்குகிறோம். நீங்க நம்பினா தான் மற்ற மக்களுக்கு முன்பதாக இந்த நம்பிக்கையை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக அறிவுறுத்த நம்மளால முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு நிறைவை நோக்கி நாம் மெய்யாகவே பயணிக்க வேண்டியது அவசியம். நிறைவு இல்லாத எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தராகிய தேவன் பயன்படுத்த போகிறதில்லை. நிறைவுக்காகவே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டோம். அழைத்த அழைப்பிலே ஆரம்ப நாட்களிலே நீங்களும் நானும் கொண்டிருக்கக்கூடிய அதே நிலைகளிலே காணப்பட்டு விடாத அளவிற்காக ஒவ்வொரு முறையும் நீங்கள் வளர்ச்சியின் விகிதத்திலே வளர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்திற்கு ஏற்ற பயனுள்ள பாத்திரமாக, ஆண்டவராகிய தேவனால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு பாத்திரமாக நீங்களும் நானும் உருவாக்கப்பட முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, நிறைவை நோக்கி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். வளர்ச்சியிலே ஒரு நிறைவு, பொறுமையிலே ஒரு நிறைவு, கனி கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையிலே ஒரு நிறைவு, பரம ஞானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலே ஒரு நிறைவு என்று சொல்லி பலவிதமான விஷயங்களை கர்த்தர் எங்களோடு கூட பேசி சொன்ன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எதையும் அறியாதவர்களாக கர்த்தாவே இந்த உலகத்திலே தேவன் கொடுத்த இந்த நாட்களை வீணடித்து விடாத அளவிற்காக இந்த நாட்களை நாங்கள் பயன்படுத்தி என்னென்ன வளர்ச்சியிலே நாங்கள் வளர வேண்டும் என்று கர்த்தர் எங்களுக்கு என்று திட்டம் வைத்திருக்கிறீரோ அவைகளை நாங்கள் ஆழமாய் விளங்கிக் கொண்டு அந்த வளர்ச்சியின் ஊடாக கடந்து போய் அதற்குரிய முதிர்ச்சியை நாங்கள் பெற்று தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மக்களாக உருவாக்கப்பட கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் கர்த்தாவை ஜெபிக்கிறோம். அப்பா, எதையும் எதிர்பார்த்தல்ல, முழுமையான அன்போடு கூட ஒவ்வொரு காரியத்தையும் நாங்கள் செய்து முடிக்கத்தக்கதாக எதை நாங்கள் செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே அவைகளை பற்றிதான அறிவோடும் ஞானத்தோடும் அந்த காரியங்களை சரியான விதத்தில் அணுகி தேவனுடைய திட்டத்தை பரிபூர்ணமாய் நிறைவாக்க எங்கள் ஒவ்வொருவரையும் முதிர்வை நோக்கி நடத்த வேண்டும் என்று உடைய நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆரம்பத்திலே கொண்டிருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தின் வல்லமையோடு கூட அல்ல, இன்னும் விசுவாசத்திலே ஒரு முதிர்வை நாங்கள் எட்டவும், அன்பிலே
ஒரு முதிர்வை எட்டவும், பரிசுத்தத்திலே, நீதியிலே, உண்மையிலே ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு முதிர்வின் நிலைகளை எட்டி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்டு இந்த வார்த்தைகளிலே ஒவ்வொருவரும் நிலைத்து நின்று நாமத்தை மகிமைப்படுத்த நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகளை கேட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. முழுமை அடையும்படிக்காக நிறைவை நோக்கி நாம் பயணிக்க வேண்டியது அவசியம். இந்த கடைசி கால பயணம் ஒவ்வொரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலும் இந்த முழுமையை நோக்கி நாம் பயணிக்க ஆரம்பித்தால் தேவனுடைய திட்டம் இந்த உலகத்திலே நிறைவாக்கப்படும். ஒன்று, ஆண்டவராகிய தேவன் நம்மை நம்பி பலவிதமான பொறுப்புகளையும் தர துவங்க ஆரம்பிப்பார். மற்றொன்று, தேவனுடைய திட்டத்தினாலே இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா தீமைகளும் அப்புறமாக்கப்பட்டு தேவ சித்தம் இந்த உலகத்திலே உருவாக்கப்படும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.